எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு நம்ம கரியர் கைடன்ஸ் வீடியோல பார்க்க போற விஷயம் வந்து எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் இன் சென்டாக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்டாக் மூலியமா அட்மிஷன் நடக்கக்கூடிய புதுச்சேரியில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ல அந்த எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் கேட்டகரி வைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துருவோம். நீங்க வந்து இந்த யூஜி நீட் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர்னு சொல்லிட்டு இந்த சென்டாக் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா 2025க்கான ப்ரோஷர் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராத அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து அதில் கொடுத்துல அது வந்து பர்சன்டேஜாக கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நான் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு கேட்டகரிக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றதை வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு டெரைவ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சீட் மேட்ரிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் வந்து புதுச்சேரியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். மொத்தம் 4 விதமான மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம புதுச்சேரியில் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஜிப்மர் தான் அது. ஜிப்மர் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிடையாது. இட் இஸ் கம்மிங் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது வந்து ஐஎன்ஐன்னு கூட சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அது நமக்கு பாண்டிச்சேரியில் இருக்குது. பட் இட் இஸ் கம்மிங் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நம்ம கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ தான் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அது ஒன்றே மட்டும் தான் புதுச்சேரியில் இருக்கு. அடுத்து தேர்ட் டைப் ஆஃப் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து எது எதுனா உங்களுக்கு பிம்ஸு, அதுக்கு அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், அடுத்தது ஸ்ரீ மணக்கல விநாயகர் மெடிக்கல் காலேஜ். இந்த 3 தான் அது. நெக்ஸ்ட் 4வது விதமான மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இது 4 டைப்லையும் சேர்த்து மொத்தம் 10 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம சென்டாக் கீழே ஒன்லி 4 மெடிக்கல் காலேஜஸ் தான் வந்து அட்மிஷனுக்கு வருது. அது வந்து 2 டைப் மட்டும் தான். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். மிச்சம் ரெண்டும் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்ற எம்சிசி மூலயமா வந்து நடக்குது. ஸோ ஏன் இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்னாக்க, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியவங்க ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணணும். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் எக்ஸப்ட் நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ் தவிர்த்து மிச்சம் எல்லா சீட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸு சென்டாக்லேயும் அப்ளை பண்ணலாம், எம்சிசிலையும் அப்ளை பண்ணலாம். அதனால் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வி ஷல் கோ டு த நம்பர் ஆஃப் சீட்ஸ், எம்பிபிஎஸ் சீட்ஸ். இது வந்து நமக்கு எம்பிபிஎஸ் இல்லாமல் பிடிஎஸ் நடக்குது, பிஏஎம்எஸ் கவுன்சிலிங்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கல. வி ஆர் கம்ப்ளீட்லி சீயிங் ஒன்லி எம்பிபிஎஸ் சீட்ஸ். அதில் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியது 1873 சீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது 10 மெடிக்கல் காலேஜ்லையும். அதில் வந்து சென்டாக் மூலியமா 830 சீட்ஸ்க்கான அட்மிஷன் நடக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அந்த ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 சீட் இருக்குது. அந்த 180 சீட்லேயும் 15% அதாவது 27 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக வந்து நடக்குது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15% சீட் வந்து எம்சிசி கொடுத்துடணும். பேலன்ஸ் உள்ள 85% சீட்டு தான் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடத்த முடியும். தட் இஸ் 85% ஆஃப் சீட்ஸ் ஆர், அது 153 சீட்டு வந்து நம்ம சென்டாக் மூலயமா நம்ம கதிர்காமம் மெடிக்கல் காலேஜில் நடக்குது. ஸோ நம்ம கதிர்காமம் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஜென்ரலாக எல்லா இந்த சென்டாக் மூலிமா அட்மிஷன் நடக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து ஸ்பிளிட் அப் எப்படி கொடுத்துருக்குறாங்க கேட்டகரி வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் 8 விதமான ஸ்பிளிட் அப் இருக்குது கம்யூனிட்டிக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரி 50%, அடுத்தது ஓபிசி அவங்களுக்கு 11%, நெக்ஸ்ட் எம்பிசி 18%, நெக்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு 2%, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் அதுக்கு 2%, நெக்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்கு 16%, ஷெட்யூல் ட்ரைப் 0.5%, பேக்வர்ட் ட்ரைப்ஸ் 0.5%. இது வந்து மெயினாக நமக்கு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜான அந்த 153 சீட்டில் வந்து என்ஆர்ஐ சீட்டு போக மிச்சம் உள்ள 131 சீட்டுக்கு இந்த ஸ்பிளிட்டப்பில் வந்து உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு உள்ள 4 காலேஜஸ்லேயும் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒரு ஒரு கம்யூனிட்டி எவ்வளோன்றதை ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் டெரைவ் பண்ணுறதை நம்ம பார்த்துருவோம். இது வந்து உங்களுக்கு சென்டாக் வெப்சைட்டில் இல்லாத ஒரு டேட்டா. நம்ம ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ அது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கதிர்காமத்தில் இருக்குது. அதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நான் என்ன சொன்ன மாதிரி 180. அதில் ஆல் இண்டியா கோட்டா 15% 27 வந்து அந்த எம்சிசிக்கு போயிடும். பேலன்ஸ் உள்ள
சீட்ஸில் 22 சீட்டு வந்து என்ஆர்ஐக்கு ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் போக மிச்சம் உள்ள 131 சீட்டுக்கு ஸ்பிளிட் அப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 சீட்டு வந்து ஜென்ரலுக்கும், ஓபிசிக்கு வந்து 14 சீட்டும், பிசிஎம்க்கு 3 சீட்டு, எம்பிசிக்கு 23 சீட்டு, இபிசிக்கு 3 சீட்டு, பேக்வர்ட் ட்ரைபுக்கு 1 சீட்டு, எஸ்சிக்கு 21 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. இப்படி தான் வந்து நமக்கு அந்த ஸ்பிளிட் அப் வந்து வச்சிருக்கிறாங்க. இதை வந்து முன்னாடி பின்னாடி போகலாம் பேஸ்ட் ஆன் த சேஞ்சஸ். பட் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். யாரும் வந்து ஏன் இத்தனை சீட்டு கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. நானே டிரைவ் பண்ண ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 2வது காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சது. அடுத்தது 3 ப்ரைவேட் காலேஜ். அந்த 3 ப்ரைவேட் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விதமான காலேஜ் பாண்டிச்சேரியில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், மெடிக்கல் காலேஜஸ். அதில் ஒரு சப் கேட்டகரியும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜஸ். உள்ள 3 ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 2 வந்து மைனாரிட்டி காலேஜஸ். பிம்ஸ் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜும், அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இந்த மைனாரிட்டி காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து அவங்களுடைய அந்த மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எடுத்துக்குவாங்க. பேலன்ஸ் உள்ள 50% சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரும். அதில் தான் நமக்கு ஸ்பிளிட் அப் இருக்கும். ஸோ பிம்ஸை பொறுத்த வரைக்கும் 75 டோட்டல் சீட்ஸ் வந்து 150 இருக்கிறதுனால 75 சீட்ஸ் ஆர் கோயிங் டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, தட் இஸ் மைனாரிட்டி கோட்டா. இந்த மைனாரிட்டின்றவங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் உள்ள கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அதர் ஸ்டேட்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மைனாரிட்டி சீட்ஸ் 75 போவா, பேலன்ஸ் உள்ள சீட்ஸில் வந்து 19 சீட்டு வந்து என்ஆர்ஐக்கு போயிடுது. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 56 சீட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் அப் இருக்கு. ஸோ ஜென்ரலுக்கு வந்து 28 சீட்டும், ஓபிசிக்கு 6 சீட்டும், பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 10, இபிசிக்கு 1, பேக்வர்ட் ட்ரைப் 1, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு வந்து இந்த காலேஜில் வந்து இப்போதைக்கு சீட் இல்லைன்னு தான் இருக்கு. நெக்ஸ்ட் 3வது காலேஜ், இது ஒரு மைனாரிட்டி காலேஜ், தெலுங்கு மைனாரிட்டி. அதாவது தெலுங்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த தெலுங்கு இருக்கிறவங்க படித்தவங்களுக்கு, மதத்தங்கா உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க அப்ளை பண்ண முடியும். அது வந்து 120 சீட்டு வந்து அது கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் உள்ள சீட்ஸில் வந்து 38 சீட்டு வந்து என்ஆர்ஐக்கு ஒதுக்கிடுறாங்க. மிச்சம் உங்களுக்கு 92 சீட் இருக்குது. இந்த 92 சீட்டுக்கான ஸ்பிளிட் அப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜென்ரல் 46, ஓபிசிக்கு 10, பிசிஎம்க்கு 2, எம்பிசிக்கு 17, இபிசிக்கு வந்து 2, நெக்ஸ்ட்டு பிடிக்கு எஸ்டிக்கு வந்து கொஞ்சம் அவங்க பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இல்லை, எஸ்சிக்கு வந்து 15 சீட். நெக்ஸ்ட் 4வது காலேஜ் த்ரூ சென்டாக் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், மதகடிப்பட்டு, புதுச்சேரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 250 சீட் இருக்குது. இந்த 250 சீட்டில் வந்து அவங்களுக்கு 65% சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் உள்ளது தான் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வச்சுக்கிறாங்க. ஸோ 121 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா அங்கே ஃபில் ஆகும். பேலன்ஸ் உள்ள சீட்ஸில் என்ஆர்ஐக்கு 38 சீட்டு போயிடுது. அடுத்தது கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள 91 சீட்டுக்கான உங்களுக்கு ஸ்பிளிட் அப் நம்ம சொல்ல போகிறேன். இதில் வந்து 45 சீட்ஸ் வந்து ஜென்ரல்லையும், ஓபிசிக்கு 10, பிசிஎம்க்கு 2, நெக்ஸ்ட் எம்பிசிக்கு 16, இபிசிக்கு 2, பிடிக்கு 1, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 1. ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுடைய மார்க் அண்ட் கேட்டகரி பேஸ் பண்ணி எதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியும். அது மூலியம் உங்களுக்கு பெட்டர் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ டிரைவ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் திரும்ப வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் மாற்றம் வந்து செய்ய முடியும். லாஸ்ட் டேட்டு 14/7/2025 கொடுத்துருக்காங்க, ஜூலை 14. அதுக்குள்ளார நீங்கள் எத்தனை தடவைன்னா அதை நீங்கள் ரீஅலைன் பண்ணி வைக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிளியர் பிக்சர் கிடச்சிதுன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அலைன் பண்ணிங்க. அதனால் நல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றியுடன் வி எஸ் செந்தில்.